அதாவது இவ்வளவு மோசமா மின்வெட்டு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று ராத்திரி பூரா மின்வெட்டு. எப்ப மின்சாரம் வருது எப்போ போகுதுன்னே தெரியல. திடீர்னு வருது, திடீர்னு போகுது. போறது ரொம்ப நேரம் இல்லாம போகுது, வர்றது கொஞ்ச நேரம் வருது. வணக்கம் சிஎம் சார். பார்த்தீங்களா கல்லாப்பட்டி கூட்டணியை மேடை போட்டு நம்ம ஆட்சியை கழுவி ஊற்றிட்டு இருக்காப்ல. நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த கல்லாப்பட்டி கூட்டணியோட நீங்கள் கூட்டணி வைக்காதீங்கன்னு நான் சொன்னேன். நீங்கள் தான் வந்துட்டு வெளியில் தானே நிற்கிறாங்க, பரவாயில்லைங்க வெளியில் தானே நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி என்ன பேச்சு பேசுகிறாங்க பாருங்க. நல்ல வேலை சோஃபா கொடுக்கல, சோஃபா கொடுத்துருந்தா ஆட்சி கவிழ்த்திருப்பாங்க போல தெரியுது. அதாவது மக்களே, கம்யூனிஸ்டுக்காரங்கள்லாம் எப்படி தெரியுங்களா, தியாகி அவங்கெல்லாம். மக்களுக்காகவே பிறப்பெடுத்தவங்க அவங்கெல்லாம். எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தியாகி வந்து இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க. அந்த தியாகிங்களுக்கு இப்போ கோவம் வர்ற அளவுக்கு ஈபே கட் பண்ணி விட்டுருக்காங்க நம்ம தூய சக்தி ஆட்சி. அதனால தான் தோழர் வந்து மேடை போட்டு புலம்பிட்டு இருக்காப்புல. கரண்ட் போனால் ரொம்ப நேரம் வர மாட்டேனுதுங்க, வந்தால் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு லவ்வரை பேசுகிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காப்புல. பார்த்தா சிரிக்கிறதா அழுகிறதா நமக்கு தெரியலை. இதே கம்யூனிஸ்ட் தோழர் வந்து முன்னாடி சொன்னார், 6 மாதம் டைம் கொடுங்க, வந்த உடனே கல்வி குழு ஊற்றுனா என்னங்க அர்த்தம்? அது கொஞ்சம் டைம் கொடுவானாமாங்க, மூச்சு விட டைம் ஆனாமாங்க அப்படின்னு சொன்ன தோழர் இன்னைக்கு வந்து மூச்சு விட முடியலங்க. எங்க ஈபி ஃபேனு ஓட மாட்டேனுது, அதனால கரண்ட்டை போட்டு விடுங்க, நீங்கள் எத்தனை நாளுங்க இப்படி கரண்ட் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு பாவம் மேடையில் புலம்பிட்டு இருக்காப்புல. அதை விட ஒரு காமெடி என்ன தெரியுங்களா, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் தலைவர் வந்து சொல்கிறார் காலையில், டிஎம்கேவோட யாரும் கூட்டணியில் இல்லை, நாங்கள் கூட்டணியில் இல்லை, அது போக வந்து டிஎம்கே கூட்டணி அப்படின்றது எதுவுமே தமிழகத்தில் இல்லைங்க அப்படின்னாரு. சாயந்தரம் ஒருத்தர் அதே கட்சியிலேருந்து பேசுகிறாரு, யோ ஒன்று நீ வாயம் போடு, நீ என்ன சொல்கிறது, டிஎம்கேவோட கூட்டணி இல்லைன்னா நீ என்ன சொல்கிறது, அதெல்லாம் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்றார் அவர். அந்த மாதிரி காமெடிக்கு பெயர் போன ஒரு கூட்டணி எதுன்னா இந்த கல்லாப்பட்டி கூட்டணின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டணியை சேர்த்துக்கிட்டு விஜய் படுற பாடு இருக்கு பாருங்க, சொல்லி மாளது. அதாவதுங்க அவங்க 25-26 கட்சியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாங்க. நான் அந்த 4 கட்சி கூட்டணி வச்சு நான் படுற பாடு இருக்கு பாருங்க, மண்டலுக்கு டோப்பாக கலட்டிடுவாங்க போல இருக்குது. பைத்தியம் பிடிச்சிருச்சு விஜய்க்கு இவங்க படுத்துகிற பாடு. உண்மையில வந்து நம்மளாலே ஜீரணிக்க முடியலங்க, பாவம் இல்லைங்க. ஒரு மனுஷன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க, வரும் கரண்ட் வருங்க. அதுக்குள்ளே ஏங்க மேடையிலேருந்து கதறீங்க நீங்கள்? தோழர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம், புரியுதா உங்களுக்கு? பொறுமையாக இருங்க, விடுவாங்க. 5 வருஷத்துக்குள்ள எப்போவாவது விடுவாங்க கரண்ட்டை. 5 வருஷம் முடியறதுக்குள்ளே எப்போனா வரும் கரண்டு, கவலைப்படாதீங்க.